ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா கோர்ட்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஜாப்புக்கான டீட்டெயில் என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ டெய்லி அப்டேட்டுக்காக ஃபேஸ்புக் குரூப்பும் வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கோம். ஸோ நம்ம வீடியோ டெய்லி பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் கீழே தான் உங்களுக்கு வேகன்சி ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நியூ டெல்லின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கான லாஸ்ட் டேட்டு பாருங்கள், உங்களுக்கு 31/12/2024 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ என்னென்ன போஸ்ட்டுன்னு பாருங்கள். உங்களுக்கு முதல்ல கோர்ட் மாஸ்டர் எடுக்கிறாங்க, அப்புறம் உங்களுக்கு சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட் எடுக்கிறாங்க, அடுத்து உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டு. இந்த 3 போஸ்ட்டுக்கு தான் இப்போதைக்கு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. முதல்ல பாருங்கள், உங்களுக்கு கோர்ட் மாஸ்டருக்கு வந்து 31 வேக்கன்சியும், சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 33 வேக்கன்சியும், பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 43 வேக்கன்சியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து குரூப் ஏ மற்றும் குரூப் பி கேட்டகரி கீழே வரக்கூடிய ஜாப்ஸு. இதுக்கான சேலரி லெவல் 8 அப்புறம் 7 இந்த லெவலில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம்பளம் பாருங்க, உங்களுக்கு கோர்ட் மாஸ்டர் அதாவது 31 வேகன்சி கேட்டகரியில் உங்களுக்கு சம்பளம் 67,700 கொடுப்பாங்க. ரெண்டாவது கேட்டகரி சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு 47,000 சம்பளமாகவும், அடுத்து உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 44,900 சம்பளமாகவும் கொடுப்போன்ருக்காங்க. அதேமாரி இப்போ சொல்கிறதுக்கு இந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி மேபி சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும், அதுலேயும் லாவில் முடிச்சிருக்கணும். அதேமாரி உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் அதாவது டைப்ரைட்டிங் இருக்குல்ல, அதில் நீங்கள் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும். அதுலேயும் உங்களுக்கு 120 வேர்ட்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அடிக்கிற அளவுக்கு ஸ்பீடாக இருக்கணும். அதேமாரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் வித் டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும். அதாவது 40 வேர்ட்ஸ் பர் மினிட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமமாக நீங்கள் 5 வருஷம் ரெகுலர் சர்வீஸில் இருக்கணும். அடுத்து உங்களுக்கு போஸ்ட்டு சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே. ஆனால் உங்களுக்கு போஸ்ட் மாஸ்டருக்கு மட்டும் கண்டிப்பாக நீங்கள் லாவில் தான் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து இதுக்கும் ஷார்ட்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ் வந்து 110 வேர்ட்ஸ் வந்து பர் மினிட்ல நீங்கள் அடிக்கணும். அடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் வந்து நல்லா பணம் தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு 40 வேர்ட்ஸ் பர் மீட்டிங் டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே எலிஜிபிள். உங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும். இதுலேயும் 100 வேர்டு வந்து நீங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அடிக்கிற மாதிரி இருக்கும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் அப்புறம் அதில் டைப்பிங் ஸ்பீடும் 40 வேர்ட்ஸ் பர் மீட்டிங்கிறதும் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கான ஏஜ் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கோர்ட் மாஸ்டருக்கு வந்து நீங்கள் 30லேருந்து 45 வயதுக்குள்ளே இருந்துக்கலாம். சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கலாம். பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வல் ரிலாக்ஸேஷன் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து என்ன கவர்மெண்ட் நாம்ஸ் படி ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களோ அது நாங்கள் கொடுத்துருக்கோம். அதேமாரி ரிசர்வேஷன் கேட்டகரிக்கும் என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குமோ அது எல்லாமே பேயிங் லெவல் எல்லாமே டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அடுத்து செலெக்ஷன் ஃபார் த போஸ்ட் ஃபார் கோர்ட் மாஸ்டர். உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸாம் இருக்கும், அதாவது கோர்ட் மாஸ்டருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு வந்து கம்ப்யூட்டரில் செக் பண்ணுவாங்க. 40 வேர்ட்ஸ் பர் மினிட், அதாவது ஒரு நிமிஷத்தில் நீங்கள் 40 வேர்ட்ஸ் டைப் பண்ணணும். அதில் மிஸ்டேக் அலௌட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் ஓகே தான். அடுத்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் டெஸ்ட் இருக்கும் இங்கிலீஷில். இதுக்கு 120 வார்த்தைகள் அடிக்கணும் 45 நிமிஷத்துக்குள்ளே. உங்களுக்கு மேக்ஸிமம் மிஸ்டேக் வந்து 5% கொடுத்துருக்காங்க. ஸோ மெத்தட் ஆஃப் கிராஜுவேஷன் கொடுத்துருக்காங்க. வித்தவுட் மிஸ்டேக்கில் 100%, அப் டு 1 மிஸ்டேக் வந்து 90%. இதெல்லாம் உங்களுக்கு மார்க் அடிப்படையில் எடுக்கிறாங்க. உங்களோட மிஸ்டேக்கை பொறுத்து உங்களோட மார்க்கு எடுப்பாங்க. அடுத்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். அடுத்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின், அப்புறம் லா நாலேஜ் பற்றி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கோர்ட் மாஸ்டருக்கான ரிட்டன் டெஸ்ட் ஃபார்மெட் இது. அடுத்து உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் 30 மார்க்கு இது மாதிரி இருக்கும். ஸோ எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்த போஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கும், அதாவது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். உங்களுக்கும் டைப்பிங் ஸ்பீட் வந்து செக் பண்ணுவாங்க. 40 வேர்ட்ஸ் நீங்கள் அடிக்கணும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே. உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்து அலவுடு வந்து 3% மிஸ்டேக் வந்து அலோடு பண்ணுறாங்க. மேக்ஸிமம் மார்க்கு 10, மினிமம் மார்க் வந்து 5, அதாவது பாஸ் மார்க் கொடுத்துருக்காங்க.
அடுத்து உங்களுக்கு ஷார்ட் ரனில் இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும். 110 வார்த்தைகள் நீங்கள் அடிக்கணும் 45 நிமிஷத்துக்குள்ளே. உங்களுக்கான 5% வந்து மிஸ்டேக் அலோடுன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு எவ்வளோ மிஸ்டேக் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களோட மார்க்கு ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் இதில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து 100 மார்க்கு, மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து 50 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு வந்து 45 மார்க், அதாவது எஸ்சி எஸ்டி மற்ற டிசபிலிட்டி கேட்டகரி இருக்கல அவங்களுக்காக சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ஜெக்டிவ் டைப்பு கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் 10, குவாலிஃபையிங் மார்க் வந்து 5 மார்க் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான இன்டர்வியூ மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30, மினிமம் குவாலிஃபைக்கு வந்து நீங்கள் 15 மார்க் எடுத்தால் இன்டர்வியூ நீங்கள் பாஸ் ஆன மாதிரி அர்த்தம். அடுத்து லாஸ்ட் போஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பர்சனல் அசிஸ்டண்ட்டில் டைப்பிங் ஸ்பீடு இது 40 வார்த்தைகள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அடிக்கணும். மிஸ்டேக்ஸ் அலவுடு 3% தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் நீங்கள் 100 வார்த்தைகள் அடிக்கணும் 45 நிமிஷத்துக்குள்ளே. இதுலேயும் உங்களுக்கு 5% அலோடு கொடுத்துருக்காங்க மிஸ்டேக்ஸ் பண்ணால். ஸோ நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மார்க்கும் இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் எந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். 100 கொஸ்டின்ஸு கீழே 50 ஜென்ரல், 25 ஜென்ரல் ஆப்டிடியூடு, லாஜிக்கல் ரீசனிங்ஸ் தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் மேக்ஸிமம் மார்க் 100க்கு, அதுமாதிரி பாஸ் மார்க் வந்து 50 வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஸோ இன்றைக்கு 30 மார்க்கு, ரிசர்வ் வந்து 15.5 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே மேக்ஸிமம் அவங்க டைப்பிங் ஸ்பீடு தான் மெஜாரிட்டியாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு டெஸ்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்கும். யாரெல்லாம் ரிட்டன் டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிறீங்களோ அவங்கள தான் நாங்கள் இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் மினிமம் மார்க் எடுத்தால் தான் இதில் நீங்கள் பாஸ் அடுத்த செலெக்ஷனுக்கு போக முடியும் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுமாரி கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக 23 சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கோன்ட்ருக்காங்க. இதில் பாருங்கள் நமக்கு சென்னை இருக்குது, பக்கத்தில் எர்ணாகுளம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் உள்ள ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி அதர் ஸ்டேட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது. ஸோ நார்மல் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் 1000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீங்கள் 250 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே போய் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான க்ளோசிங் டேட்டு கொடுத்துருக்காங்க. 4/12 ஓப்பன் ஆகி உங்களுக்கு 25/12 க்ளோஸ் ஆகிடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். தட்ஸ் இட் டுடே வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ மறக்காமல் வேலை தேடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். டாட்டா, பை பாய்.